சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. இப்பதான் அந்த பிள்ளைய பத்தி புட்டு புட்டு வைக்கிறதுக்கு எனக்கும் நேரம் கிடைச்சிருக்கு பாருங்க. போன்க தான் அவ்வளோ விலாவரியா பேச முடியாது. ஏன்னா எங்கிட்ட இருந்து மர்ம வருவானே தெரியாது. பாம்பு காது கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சர 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 சரன்னு வந்துடுவா. அவ இல்லாத நேரத்துல தான் பேசுறது சரியா வரும். கிட்ட நம்ம சொல்லிடுவோமா பூமாரி தான் நம்ம வீட்டுக்கு மருமகளை வரப்போறான்னு? சரி, முதல்ல இந்த அம்மா வாயிலேருந்து பார்த்து எப்படிங்குவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லுவோம். ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க கேட்போம். அவ எப்படின்னா சரியான கைகாரி, இழிச்சு இழிச்சே எல்லாத்தையும் ஏமாத்தி போடுவா. அப்படிங்களா? எப்ப பார்த்தாலும் அவங்க பக்கத்து வீட்டுல அரவிந்தன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கூட தான் ஸ்கூட்டியில போவா வருவா போவா வருவா. என்ன நேரம் பார்த்தாலும் கெட்டப்பு 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 இழிச்சுக்கிட்டு தான் கிடப்பா. ஓஹோ, அது மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மருமவளே மருமவளேன்றதும் இந்த பிள்ளை அத்தை மாமான்றதும் அதனை விடங்க ஒரு தடவை அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை ஊரை விட்டு ஓடி போச்சு. அந்த நேரம்னு பார்த்து அந்த பையன் வீட்டுக்குள்ளே விஷம் குடிச்சிட்டான். அந்த நேரம் இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, தூங்கிட்டு இருந்த மகராசி அப்படியே வந்து அவனை இந்த மாதிரி குடிச்சுட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஊரே திரண்டுல அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனுச்சு. இந்த அளவுக்கு 2 பேரும் இருந்தாங்க. இப்போ என்னமோ அமுலுன்னு ஒருத்தி, அதான் நீங்களாம் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்களே அந்த பிள்ளை இவனை விரும்புறேன்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்கும் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு இந்த வர மாசத்துல கல்யாணம் வைக்க போறாங்களாம். அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, அந்த பையனாதா? என் பையன் கூட சொல்லதான் செஞ்சான், நல்ல பையன்தான் அப்படின்னு. இவகிட்ட என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே. அதெல்லாம் விடுங்க, அந்த புள்ள இருக்கா பார்த்தீங்களா? இந்த கூத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. சின்ன வயசுல அப்படித்தான் இந்த அவங்க அன்னிக்காரி இருக்கலாமாதா, அவங்க வீட்டுல அவங்க அண்ணன் பிள்ளைக்கு காது குத்து என்னமோ வச்சிருந்தாங்க. இந்த புள்ள அந்த பிள்ளை எல்லாரும் கொஞ்சிறாங்கன்னு சொல்லி கையில தூக்கி கல்லுலயே போட்டு மண்டைய குழந்து பிடிச்சி, ஐயோ அப்படியோ யார் செஞ்ச புண்ணியமோ புள்ள படைச்சிக்கிச்சு. நல்லா அவங்க மானங்க எட்டி வயிற்றுல மிதிச்சு அப்படி சாணி கல்ல மாதிரி அள்ளிக்கிட்டு வந்தாங்க. இவளை விட்டு விஷக்காரி ஒட்டம்பு முழுக்க விஷம் தான் ஊறி போய் கிடக்குது. இப்படி தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஊஹூன் இருக்கீங்க? இல்லைங்க, இம்புட்டு தூரம் நீங்க சொல்றீங்க, ஆனா நான் ஒன்று சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. என்னதுங்க சொல்லுங்க. இவ்வளோ தூரம் அந்த பொண்ணை பற்றி சொன்னீங்க, ஆனால் அதை யார்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னு தான் உங்களுக்கு புரியலை. யார்கிட்ட சொன்னேன்? உங்ககிட்ட தானே சொன்னேன். அவளோட வருங்கால மாமியார்கிட்ட தான் சொல்லிவிட்டீங்க. என்னது வருங்கால மாமி? யாரா? மாமி வேற யாரும் இல்லை, நான் தான். என் பையனுக்கு இன்னைக்கு தான் பேசி முடிச்சுட்டு வந்தேன். இது எப்போ நடந்துச்சு? 2 மணி நேரம் ஊர் புறணி பேசுறதுக்கு வீட்டிலேருந்து வெளியே போனீங்கல்ல, அந்த நேரத்துல தான் நடந்துச்சு. எப்படி 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 எப்படி? இந்த கையால தான் அந்த வீட்டுக்கு பழமெல்லாம் வாங்கிட்டு போய் பொண்ணை பேசி முடிச்சுட்டு வந்திருக்கேன். சொல்லவே இல்லை, நீங்க தான் கேட்கவே இல்லையே. நான் இவ்வளவு தூரம் சொல்லி அந்த வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறீங்க. இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதுனாலதான் இப்ப அவ எங்க வீட்டு மருமவளாவே அவ போறா. ஒண்ணுமே எனக்கு புரியலையே. உங்களுக்கு எப்படிங்க புரியும்? நாரதர் கழகம் நன்மைக்கேன்னு சொல்ற மாதிரி உங்களோட கழகம் எங்களுக்கு நன்மையிலே முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் வரைக்கும் நான் என்னடா பண்றது, என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து அமைச்சு கட்டி வைக்க முடியலையேன்னு கஷ்டப்பட்டேன். உங்க வாய் முகூர்த்தம், நீங்க அங்கிட்டு புரட்டி இங்கிட்டு புரட்டி கடைசியில என் பையனுக்கு பொண்ணையே அமைச்சு கொடுத்துட்டீங்க. நீங்க ஜகஜால கில்லாடி தான் போங்க. அது ஜகஜால கில்லாடியா? அடியே குந்தாணி, உன்னைய வச்சு எவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தேன், மொத்தத்தையும் செதர் தேங்காவை உடச்சி தள்ளிட்டாலே. ஆனா ஒண்ணுக்கா, உங்களோட நல்ல எண்ணத்தினாலேயோ என்னமோ தெரியல, எங்க வீட்டுக்கு மருமவ பூமாரி தான் வரணும்னு எழுதியிருக்கு பாருங்க. எப்படியாப்பட்ட குடும்பமும் எங்களுக்கு கிடைச்சது உங்களுடைய வாய் முகூர்த்தம் தான் போங்க. அது வாயி முகூர்த்தமா? ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். இத்தனை வருஷம் என் பையன் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணான்னு பார்க்குற பொண்ணுலேருந்து பார்க்க போகிற பொண்ணு வரைக்கும் சொன்னான். முதல்ல அவன் வாயால் இந்த பொண்ணை தான் கட்டி போய் ஒத்த கால நிற்க வச்சிங்க வருங்க. இந்த திறமை எனக்கு கூட இல்லை. இவ்வளோ
தூரம் உங்களை பெருமையா பேசிட்டேன். இன்னும் ஒரே ஒரு அதை மட்டும் சொல்லிக்கவா? இவ்வளோ தூரம் தான் பேசி முடிச்சாச்சு. இனி என்ன இருக்குது பேசுறதுக்கு? அதையும் சொல்லிட்டு போங்க. இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் வீட்டுக்கு வரப்போற மருமகளை பத்தி தப்பா யாருக்கிட்டயோ இல்லை என்கிட்டயோ நீ பேசுனேன்னு வையி, மவளே, நாக்கு இருக்கு பத்தியா, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அத்தை அத்தை அத்தை, மரும வந்துட்டா, போயிட்டு வந்து மீதி கச்சேரியை வச்சுக்கிறேன். நடந்து போகணும்னு பார்த்தேன், தம்பியோட வண்டியவே எடுத்துட்டு வந்துட்டியாமா? ஆமாம் அத்தை, அவர் வீட்டுக்கு வர நேரம் தான், அதான் அவர் நடந்து வந்துடுறேன்னாரு. நான் வேற உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னேன்ல, அதுதான் நேரம் கட்ட நேரத்தில் உங்களை எப்படி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஏறுங்க அத்தை, போவோம். சரிம்மா. என் மாமியார் எதுவும் சொன்னாங்களா? உன் மாமியாரா? எதுவும் சொல்லலம்மா. அந்த அளவுக்கு ஒன்றும் நல்ல ஆள்லாம் கிடையாது என் மாமியார், ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்களே. என்னைய சாதாரண ஆளுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இல்லாத போலாதின்னு சொன்னாங்க. இப்படி மாமியார் அடங்கவே அடங்காது. அவங்க பேச்ச கேட்டு வேதாளம் முருங்கை மரம் ஏறும்னு பார்த்தாங்க. ஆனால் அது முருங்கை மரம் ஏறாது, உங்களையே அடிச்சிரும்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன். இனி வாயை திறக்க மாட்டாங்க. என்னத்த சொல்கிறீங்க? என் அண்ணன் பிள்ளை நீ ஒன்றையவே ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எனக்கு மூக்கு மேலே போகணும். அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்கு வர மருமகளை ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதுதான் போடு பொண்ணு நான் போட்டு விட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேலே அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசினாலும் நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன்ட்டு வந்துட்டேன். அதனால் இனி ஒன்றும் பேசாது. இப்படி போடுங்க கச்சேரிய. உட்காந்தாச்சத்த, போமா? போகலாமா? எப்பா, நல்ல சாப்பாடு. வாத்துக்கறியை நல்லா பிரட்டல் மாதிரி பிரட்டியிருந்தா பாரு என் மருமவ. என்னைக்காவது ஒரு நாள் தான் நல்ல வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவா. அம்மாடி அம்மா, இந்த கொஞ்சம் விட்டுருந்தானா மொத்தத்தையும் வலிச்சு எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வேணுமேனு போனா போதுன்னு பாவனு மிச்ச மீதியை வச்சு விட்டேன். அத்தை, எவடி அவன் நம்மள அத்தைன்னு சொல்றது? இவளா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? எப்படி இருக்கீங்க? நல்ல குடும்பத்தை நாரடிச்சிட்டு இப்ப எப்படி இருக்கீங்க, நொப்படி இருக்கீங்கன்னு வந்து நிக்கிறத பாத்தியா? என்னத்த, என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி அணைச்சு பேசுவீங்கன்னு பார்த்தா இப்படி யாரோ எவரையோ பாக்குற மாதிரி இப்படி ஒதுங்கி நிக்கிறீங்க. ஏண்டி, நீ பண்ணின காரியத்துக்கு உன்னை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? அப்ப ஆத்தான்னு மொத்த குடும்பத்தையும் உண்டு இல்லாம ஆக்கிவிட்டு இப்ப என்னடி நல்லவ விஷம் போட்டுக்கிட்டு இருக்க? அத்தை, ஏதோ அறியாத பிள்ளை தெரியாத மண்ணு மாதிரி ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன் அத்தை. ஆனா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன் அத்தை. தெரியும்டி, ஒரு நாள் நீ வருவன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு கொடுத்தது குடு இல்லை, மறுபடியும் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, சீமாத்தை எடுத்துட்டு வந்து வெளி ரொட்டி போடுவேன். ஆனால் சீமாரை அடித்து உன்னோட பாவத்தை அதுக்கு சேர்த்துடக்கூடாதுன்னு தான் கம்முன்னு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையே போயிரு, இல்லைன்னு வச்சு தொலைச்சி கட்டிப்பிடுவேன். என்னத்தை இப்படி பேசுறீங்க? மனசு நொந்து போய் வந்திருக்கேன் அத்தை. அத்தை, நான் யாரு நல்லவன்னு சொல்லி போகணும், அவன் நல்லவனே கிடையாது அத்தை. அதனால நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் அத்தை. இப்போ என் அப்பா அம்மாவை நான் தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு அவங்க இருக்க இடம் எதுன்னு சொல்லுங்க அத்தை. சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, இன்ன வரைக்கும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு தான் உயிர் வாழ்றேன். எப்படியாவது எனக்கு ஒரு சோறு கொடுங்க அத்தை. சோறு தானே, இந்த ஆக்கி எடுத்துட்டு வந்து ஊட்டுறேன். ஏண்டி, உன்ன மாதிரி பிள்ளைய பெத்த பாவத்துக்கு அவங்களே தலைமுழிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ யாரோ எந்த கட்டிச்சிருக்கியோ, உனக்கு எப்படி என்னை அத்தனை முறை போட்டு கூட்டிகிட்டு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அன்னைக்கே உனக்கு எனக்கு ஒட்டும் இல்லை, உறவுலன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு என்னை அத்தை சொத்தன்னு இருக்க? ஒழுங்கு மரியாதையே போயிரு, இல்லைன்னு வச்சுக்க அடி வாங்கிட்டு தான் போவேன். உங்களை பார்த்து நம்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க ஏற்றுக்கோங்க அத்தை. சொந்த மந்தமா இருந்தவங்களே ஊரை விட்டு போயிட்டாங்க. நீ எல்லாம் என்னடி எனக்கு சொந்தமாடி? இல்லை ஒட்டா வரவா? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையே போயிரு. எத்தனை நாள் உனக்கு எவ்வளோலாம் வாங்கி கொடுத்துருப்பேன்.
மொத்தத்தையும் மறந்துட்டு பேசுறியா அத்தை? இதுதான் உன் பாசமா? ஆமா ஆமா, நீ என்ன சும்மாவா வாங்கி கொடுத்த? உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளைகிட்ட எல்லாம் போய் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனேன். உன் காரியத்துக்காக தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ என்னமோ எனக்கு என்ன நீ செஞ்சமாய் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ போய் தெரியணுன்றதுக்கு நான் வந்து உனக்கு உதவிக்கு வந்தேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. ஏற்கனவே மனசு நொந்து போய் வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கங்க அத்தை. அசோக்கு 24 மணி நேரமும் குடின்னு குடிச்சுக்கிட்டே இருந்து என்ன அடி போதான்னு மீதின்னு இப்படியே இருக்கான். ஒரு காசு கூட சம்பாதிக்க போக மாட்டேங்கிறான். உதவி குறைக்கு ஒரு சோறு கூட போடுறதில்ல அத்தை. மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு அத்தை. தயவு செஞ்சு எனக்கு ஒரு சோறு கொடுங்க அத்தை. சிச்சி முதல்ல எந்திரிடி போடி என்கிட்ட. உன்னைய தொட்டா கூட அந்த பாவம் வந்து சேரும். சோறு வேணுமாம்ல சோறு. நீ ஆடுன ஆட்டத்துக்கு தாண்டி கடவுளை அளந்து வச்சிருக்கான். என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க பாரு. நீ வந்த நேரத்துக்கு உன்னை விளக்கமா தடுத்து அடிச்சு உன்னை துரத்தி இருப்பேன். முதல்ல நீ இருந்த இடத்துல பெனாயை ஊற்றி கழுவணுன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போத்தான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கொலாவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதையா ஓடிடு, இல்லைன்னு வச்சுக்க அவ்வளோதான். அத்தை சி, அந்த வார்த்தையை முதல்ல சொல்லுடி. அத்தையா அத்தை பொடி முதல்ல. ஓடியா இப்போ எட்டிக்கிட்டு மிதிக்கவா பொடி. உன்னை தொட்டா கூட பாவம் வந்துடும். அடிச்சு போ முதல்ல. அம்மா அப்பா நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியவும் இல்லை. ரொம்ப பசிக்குது. கையில சுத்தமா காசு இல்லை. சொந்த பந்தன்னு நினைச்சவங்க எல்லாருமே காசு இருக்க வரைக்கும் தான். காசு இல்லைன்னா ஒரு நாயோட கேவலமா தான் பார்ப்பாங்கன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. காசோட அருமை தெரியாம வளர்ந்தா கடைசி காலம் காசுக்காக நம்ம அடைய வேண்டிய நிலைமை வரணும். இப்பதான் எனக்கு புரியுது. எம்பிட்டு சொகுசா என்னைய வளர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. யாரு வந்தாலும் நீங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு சோறு போடுவீங்க. ஆனா உங்க புள்ள நான் யாரு வீட்டுக்கு போனாலும் எனக்கு ஒரு கஞ்சி ஊத்த மாட்டேங்கிறாங்கப்பா. எங்கப்பா இருக்கீங்க? எங்கம்மா இருக்கீங்க? கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுனா என்னமோ அவனை கட்டிக்கிட்டு பெரிய இப்ப மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்குதான் கடவுள் நல்லா வச்சான் பாரு கூலி. இது உனக்கு கம்மிடி. இதுக்கப்புறம் தாண்டி நீ நரக வேதனை அனுபவிக்க போற. காசு இருக்குன்ற மெதப்புல என்னென்ன பேசிக்கிட்டு எம்பிட்டு எகத்தானம் பண்ணிக்கிட்டு இருந்த. ஒரு அத்தனை ஒரு நாளையாவது நீ மதிச்சிருப்ப. என்னை எம்பிட்டு கேவலப்படுத்தின. அதுக்கெல்லாம் உனக்கு கூலி கொடுப்பாண்டி கடவுளே. இந்த மாப்பிள்ளை பையன் போவோம் ஒழுங்காக கூட நான் இங்கே பார்க்கல. ஃபோட்டோ எதுவும் கொண்டு வந்தாங்களா? அவரை பார்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. அவர் இங்கே தான் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் தான் இருக்காரு. பாத்தியாமா மகா, பூமாரியே நம்ம சின்ன பிள்ளை சின்ன குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மரியாதையை பார்த்தியா, அவர் இங்கே தான் இருக்காரா. ஏன் எங்களுக்கு தெரியாதா? இவங்க தானே வீடு பார்த்து வச்சதெல்லாம். உமா அதெல்லாம் கண்ணு கழகா லட்சணமாக இருப்பான். என்ன அண்ணன் மாதிரி இருப்பான்னா பார்த்துக்கவே. இவங்க 2 பேரும் கலந்த கலவை மாதிரி இருப்பான். ஓஹோ அப்படியா நீ? நான் தான் பார்க்கவே இல்லை போங்க. நீங்கள் தான் அந்த இடத்த விட்டு வர்றதே இல்லை. நாங்களாம் வந்தால் தான் உண்டு. அப்புறம் அப்படித்தான் இருக்கோம். அத்தை இந்த வீடு தான் அத்தை, இறங்குங்க. இந்த வீட்லேயேம்மா இருக்கான் அந்த பெரிய வீட்டில்? அத்தை பெரிய வீட்டில் ஹவுஸ் ஓனர் மாயாண்டி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. இந்த இங்கிட்டு இருக்கல இந்த 2 வீடு, இந்த 2 வீட்டில் ஒரு வீட்டில் தான். ஓ அப்படியாம்மா, சரி வா உள்ள போய் பார்ப்போம். சரிங்க அத்தை வாங்க. என்ன தூங்கிட்டானா? கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். என்ன வீடு இது? நம்ம வீட்டில் அந்த எண்ணத்துக்கு குறைச்சது எல்லாம் அவ்வளோ பெரிய வீடு எல்லாம் கட்டி போட்டிருக்கேன். இங்கே வீடை பாரு எப்படி இருக்குன்னு. என்ன ஃபேன் எதுவும் இல்லையோ? அதுதான் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கானோ? பையனுக்கு வேத்தெல்லாம் போயிருக்கே. ஐயா ஐயா. அம்மா என்னடாப்பா உடம்பு முடியலையா? ஏன் இவ்வளோ நேரமா படுத்துட்ட? அம்மா நீ எங்கம்மா இங்க? நானும் தண்டா வந்திருக்கேன். நீ எப்போ வந்தீங்க? காலையிலே வந்துட்டேன். காலையில வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வரல? வீட்டுக்கு வரலப்பா, அண்ணி வீட்டில் இருந்தேன். அப்புறம் முக்கியமாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போனேன்.
அதனால நேரமாகி போச்சு. சரி சாயங்காலம் வருவோன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி பொழுது இறங்குனா நீ வேலை விட்டு வந்துடுவ, சரி அப்போ வந்துடுவோன்ட்டு தான் வந்தேன். சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேம்மா. ஏன் இப்படி படுத்திருக்க நேரமாவே? என்னம்மா பண்ண சொல்கிற? இங்கே தனியாக ஒத்தையில் இருக்கேன், யார் கூட பேச வைக்க போகிறேன்? டிவியும் எவ்வளோ வேற இல்லை, ஃபோனு எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிறது, அதுவும் சரின்னு படுத்துட்டேன். ஸ்கூல்ல வந்து நான் அனுப்பி விட்டேனே, ஃபேன் எல்லாம் மாட்டலையா? இல்லைம்மா, அதெல்லாம் மாட்டுறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் இல்லாமல் டைமும் இல்லையா, வேலைக்கு போகிறது வர்றது சரியாக இருக்குது. இதில் வேற வந்தோடனே துணியை துவைக்கணும் வைக்கணும், இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதில் எங்கே அங்கே போன்றது? என்னடா இது, நான் கூட ஏதோ நல்ல வீட்டில் இருப்பேன்னு பார்த்தேன். இது என்ன அங்கங்க விரிசல் விட்டு கிடக்கு, இப்படியாப்பட்ட வீட்டில் இருக்க? எந்த வீட்டில் இருந்தால் என்னம்மா, இந்த வீடு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. இது கிடைச்சதுன்றதே பெரிய விஷயம்தான். அதுவும் இல்லாமல் இங்கே ரெண்ட்டு கம்மிம்மா. ம்ஹும். சரி, நீ சாப்பிட்டியா என்ன? ஆ, அண்ணி சாப்பாடுலாம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சாப்பிட்றதுக்கும் எதுவும் இல்லை. ஏதாவது சொல்லியிருந்து வந்திருந்து தெரிஞ்சிருந்தா கூட சாப்பாடு எதுவும் எடுத்து ரெடி பண்ணி இருந்திருப்பேன். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா இருக்க தானே? ம், நல்லா தான் இருக்கேன். அத்தை உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு. பொண்ணு பார்த்தாச்சா? என்ன நீ சொல்கிறீங்க? என்ன நீ சொல்றீங்கன்னு அன்னைக்கு நீ தானே சொன்ன, அம்மா நீ பார்க்குற பொண்ணை தான் நான் கட்டுவேன்னு. அதான் பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கட்டி ஆகணும். என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு என்னால் கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பொண்ணை பார்த்துட்டேன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அத்தை உனக்கு இப்போ பொண்ணு பார்த்தா என்ன, கட்டிக்கிட்டு கம்முன்னு வாழ்க்கையை நடத்துகிற வழியை பாரு. சும்மா திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காம. அண்ணி, நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீங்களும் அம்மா மதியம் நடந்துக்கிட்டே இப்படி? அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஊரில் தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? இங்கே பாரு, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ செஞ்சாகணும். என்னால் அது முடியாது. நான் வரும்போது சொல்லிட்டு தானமா வந்தேன், எனக்கு பூ மாதிரியே கட்டி வைங்க அப்படின்னு. மற்றபடி நான் எதையுமே இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்குறதா நான் விரும்பலை. நீங்கள் இதுக்காக தான் வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை. ஆமாம் ஆமாம், இவர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நாங்கள் அங்கே உட்காந்துருப்போம் பாரு. அப்படி குத்துனா வையி, உன் இஷ்டப்படியே நீ சொன்ன பொண்ணை தாண்டா பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமாம், நான் என்ன 10 பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், மொத்த பிள்ளைய உனக்கு அன்னை கண்ணு பெற்று வச்சிருக்கேன். உன் ஆசைக்கு நான் இதுக்கடா கொடுக்காம மட்டும் முட்டுக்கட்டையை போட போகிறேன். உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ யாரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அந்த பொண்ணை வீட்டில் போய் பொண்ணு கேட்டுட்டு வந்தாச்சு. இனி முறைப்படி நம்ம நடக்க வேண்டியது நடந்தா அது போதும். எப்பாடி அப்பா, என் பையன் முகத்தில் சிரிப்பை பார்த்தியடி ஜானகி? ஆமாம் அத்தை, இன்ன வரைக்கும் எப்படி வச்சுருந்த முகத்தை இப்போ இதை சொன்னோடனே சிரிப்பை பாருங்க. அண்ணி, என்னால் இப்போ கூட நம்ப முடியல. புள்ள நீ உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணை தாண்டா பேசி முடிச்சிருக்கேன். அன்னைக்கு என்னமா அந்த பொண்ணெல்லாம் கட்டி வைக்க முடியாது அப்படி இப்படி நீங்கள் மற்றவங்க நாங்கள் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து யோசித்து விசாரிச்சு தானே எதாக இருந்தாலும் பண்ண முடியும். நஞ்சுன்னு தெரிஞ்சு அதை எடுத்து புள்ள வாயில ஊட்டவா முடியும்? அதுவும் இல்லாமல் எனக்குன்னு இருக்கிறது என் ஒத்த தங்க குட்டி. இந்த தங்க குட்டியோட ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா அப்புறம் நாளை என்னடா அம்மா. அதான் என் செல்லத்துக்கு எது பிடிக்குமோ அதையே பார்த்து முடிச்சாச்சு. என் செல்ல குட்டி அம்மா. உங்கள் ஆசைப்படி நாங்கள் நடந்துக்கிட்டா உங்களுக்கு செல்ல குட்டி அம்மா, இல்லைன்னா வீம்பு பிடிச்ச அம்மா. என்னங்க வாடி என் பொண்டாட்டி, எங்கடி போய் ஊரை சுத்திட்டு வர? நான் ஒன்றும் ஊரை சுற்றிட்டு வரல, எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்னை கட்டுன உடனே உன் குடும்பத்தையே தலை முழுகிட்டேன்னா இப்போ என்னடி? இப்போ என்ன? இப்போ எங்க இருந்துடி அத்தை தாவி குதிச்சா? என்ன அசோக் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடந்துக்கிறது. அப்படி தாண்டி நடந்துப்பேன், அப்படிதான் நடந்துப்பேன். ஒன்னால தாண்டி என் வாழ்க்கையே போச்சு, என்னோட நிம்மதி எல்லாம் போச்சு. இவ்வளோத்தும் டெய்லி வாங்கி வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்களா? ஊரை சுத்த தெரியற உனக்கு வாங்கி திங்கிறதுக்கு என்ன கேடு? ஆமா, காசு சம்பாதிச்சு கொடுத்து வச்சிருக்கீங்க, இதுல வேற நான் வாங்கி திங்கிறதுக்கு. ஏய், இந்த வாய் பேச்சு பேசுறவளை ஏன்ட வச்சுக்காத சரியா? நான் என் வயிறு நிறைய தான் பார்ப்பேன். உங்களை நம்பி தானே வந்தேன், இப்படி பசியும் பட்டினியும் போட்டு எனக்கு ஏதாவது ஆகி போனுச்சுன்னா?
சாவு, நீ சாவு. நீ எல்லாம் உசுரோட இருக்கிறது இந்த பூமிக்கும் பாரம். அதனால போய் சேரு. நான் செத்தாதான் யாரும் உனக்கு என்னன்னு தெரியும். என்னை கட்டுறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்க? ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணும்போது கோடீஸ்வரனா இருந்தேன், இப்போ லட்சாதிபதி ஆயிட்டேன். போடி அங்கிட்டு. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி கூட வேலை வெட்டி நான் அப்படி வாழ்க்கையே வாழ்ந்தேன்டி. எதை பற்றி கவலை இல்லாமல் என் தாயோட நீ என்னைக்கு வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு ஒளிஞ்சது. இப்போ வரைக்கும் என்னால் எந்திரிச்சு நிற்க முடியல. படு பாவி, நல்லவ மாதிரி பேசுறத பாரு. உன் முகர்கிட்ட எல்லாம் முழிச்சா பொட்டிக்கு போயில சிக்காது. ஓடி என்கிட்ட. கொஞ்சோண்டு ஏதாவது கொடுங்களேன், ரொம்ப பசிக்குது. அதில் ஒரு பீஸாவது கொடுங்களேன், சாப்பிட்டுக்கிறேன். 4 நாளாக தண்ணியை மட்டும் குடிச்சு நாக்கில் செத்து போயிடுச்சு. ஏண்டு பிச்சை எடுத்தா நான் பெருமாள் அதை பிடிங்க தின்னானா அந்த மாதிரி. நான் பிச்சை எடுத்து நான் திம்புவேன், அதை நீ வாங்கி திங்கலான்னு பார்க்குறியா? தொலைச்சி கட்டிடுவேன். என் வாயை பாரு. போனா புதுன்னு ஏதாவது மிச்ச மீதியை நாய்க்கு போடுறதுக்கு பதிலாக உனக்கு போடுறேன், சரியா?